தேவனை நம்ம எப்படி பார்க்குறோம்? திருடுறவர், கொல்றவர், அழிக்கிறவர்னு பார்க்குறோமா? ஆனா இயேசுவானவர் தன்னை சொல்றாரு, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றாரு. இப்போ நமக்கு ஜீவனும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்ததுதான் இயேசு. திருடுறது, கொல்றது, அழிக்கிறது அவரல்ல. நன்மையான எல்லா ஈவு, எல்லா கிஃப்ட், பரிசுகள் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருதுன்னு யாக்கோபுல வாசிக்கிறோம் நம்ம. அது மட்டும் இல்ல, தேவன் நமக்காக இருக்கும்போது நமக்கு யார் எதிராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அவர் நமக்காக இருக்கிறார். அப்போஸ்தலர் 8:10-38 பாத்தீங்கன்னா, இயேசுவானவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தாராம், எல்லாரையும் சுகப்படுத்துகிறவராய் அவர் சுற்றி தெரிந்தார் என்று அந்த வசனம் சொல்லுது. அப்போ வியாதியும் துன்பமும் பிரச்சனையும் தேவனிடத்துல இருந்து வரல அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம வியாதியும் துன்பமும் பிரச்சனையும் எல்லாம் நமக்கு இருந்துகிட்டே இருக்குதுன்னா அது யார்கிட்ட வருது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ராஜ்யம் வெளிச்சத்தின் ராஜ்யம், இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டு விட்டோம். அதனால தேவனுடைய படத்தை சரியா பார்ப்போம். அவர் நன்மை செய்கிறவர், நல்லவர், நமக்காக இருப்பவர் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம்.